காய்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் முடியிற கடைசி 5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பாயிண்ட் மார்க்கெட் மேல போயிருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா, இன்னைக்கு முதல் இந்திய பங்குச் சந்தையில முக்கியமான மாற்றம் வந்திருக்கு. அது என்னன்னா, எஃப்&ஓ ஸ்டாக்குக்கான ரெகுலர் ட்ரேடிங் டே இனிமே மாலை 3:15க்கு மேல முடிவு அடையும். அதுக்கு பிறகு 3:15லிருந்து 3:30 வரை குளோசிங் ஆக்ஷன் செஷன் நடைபெறும். இதன் நோக்கம் என்னன்னா, கடைசி நேரத்தில பிரைஸ் மேனிபுலேஷன குறைச்சு, சரியான குளோசிங் பிரைஸ நிர்ணயிக்கிறதுக்கான எஃபெக்ட் தான் இது. இதனால அ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு பெரிய அளவுல ஆர்டர் எக்ஸிக்யூட் செய்ய வசதியா இருக்கும். ஆனால் இன்ட்ராடே எஃப்&ஓ ஸ்டாக் ட்ரேடருக்கு 15 நிமிட ட்ரேடிங் டைம் குறையும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கு பொருந்தாது. அது வழக்கம் போல 3:30 வரைக்கும் ரன்னிங் ஆகும். அதனால நீங்க ஸ்டாக் அண்ட் எஃப்&ஓல ட்ரேட் பண்றீங்கன்னா, உங்களோட என்ட்ரி, எக்ஸிட் டைமிங்க 3:15க்கு முன்னாடியே நீங்க பிளான் பண்ணீங்க. அதுக்குள்ள ஸ்கொயர் ஆஃப் பண்ணீங்க. இத பற்றிய உங்களோட கருத்து என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டைமிங் சேஞ்ச் பண்றதுக்கான உங்களோட கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.